வணக்கம். பரபரப்பு மீடிய செய்திகளுக்காக நான் நிரோஷன். இரு நாடுகளுக்கும் இடையே பல வாரங்களாக பதட்டங்கள் மோதலாக மாறியதால் தாய்லாந்து கம்போடியாவில் உள்ள இலக்குகள் மீது இரவு முழுவதும் விமான தாக்குதல்களை நடத்தியது. குறைந்தபட்சம் தாய்லாந்தின் 6 F-16 போர் விமானங்கள் எல்லை கடந்து கம்போடியாவுக்குள் உள்ள இலக்குகள் மீது குண்டு வீசி தாக்கின. தாய்லாந்தில் உள்ள சோங் ஆன்மாவில் ஏற்பட்ட மோதல்களை தொடர்ந்து கம்போடியாவின் 8வது மற்றும் 9வது படைப்பிரிவுகளின் ராணுவ தலைமையகத்தின் மீது தாக்குதல் நடத்த ராயல் தாய் விமானப்படை தளபதி 6 F-16 விமானங்களுக்கு உத்தரவிட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. இது இரு நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சுக்களால் உறுதிப்படுத்தப்பட்டது. 800 கிலோமீட்டருக்கு மேல் நீளமுள்ள நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான நீண்டகால எல்லை பிரச்சினை இப்படி விமான குண்டுவீச்சு வரை சென்றுள்ளது. கம்போடியாவின் எல்லைக்கு அருகில் உள்ள தாய்லாந்தில் உள்ள பல பகுதிகளுக்கு எதிராக கம்போடியாவால் நடத்தப்பட்ட பீரங்கி மற்றும் ராக்கெட் தாக்குதல்களை தொடர்ந்து கம்போடிய ராணுவத்தின் 8வது மற்றும் 9வது காலாட்படை பிரிவுகளின் தலைமையகங்களுக்கு எதிராக தாய் F-16 விமானங்கள் தாக்குதல்கள் நடத்தி அளித்தன என்று தாய்லாந்து ஊடகங்கள் கூறுகின்றன. கம்போடிய ராணுவ தலைமையகத்தின் மேல் வீசப்பட வேண்டிய குண்டுகள் விமானத்தில் பொருத்தப்பட்ட நிலையில் இருப்பதை காட்டும் புகைப்படங்களை தாய்லாந்து ஊடகங்கள் வெளியிட்டன. இப்போது நீங்கள் திரையில் பார்க்கும் குண்டுகள் தான் கம்போடிய ராணுவ தலைமையகத்தின் மீது வீசப்பட்டவை. குண்டுகளில் ஒன்றில் ஹலோ ஹூன்சென் என்று எழுதப்பட்டிருப்பதை காணலாம். அது கம்போடிய ஜனாதிபதி செனட் ஹூன்சென்னை குறிக்கும் வகையில் எழுதப்பட்டுள்ளது. வேகமாக அதிகரித்து வரும் எல்லை மோதல் இனி கட்டுப்பாட்டை மீறி அதிகரிக்கலாம் என்ற அச்சம் இப்போது அதிகரித்து வருகிறது. கம்போடியாவில் F-16 விமானங்கள் ராணுவ இலக்குகள் என்று கூறப்பட்டவற்றை தாக்கியதை தாய்லாந்து ராணுவம் உறுதிப்படுத்தியது. மேலும் பல விமானங்கள் தாக்குதலுக்கு தயார் நிலையில் இருப்பதாக கூறியது. ஆனால் தாக்கப்பட்ட இலக்குகள் எவை என்பதை தாய்லாந்து ராணுவம் வெளியிடவில்லை. நாங்கள் திட்டமிட்டபடி ராணுவ இலக்குகளுக்கு எதிராக விமான பலத்தை பயன்படுத்தியுள்ளோம் என்று ராயல் தாய் ராணுவ துணை செய்தி தொடர்பாளர் ரிச்சா சுச்சுவானன் செய்தியாளர்களிடம் கூறினார். கம்போடிய ராணுவ கட்டளை இடுகைகள் மீது F-16 விமான தாக்குதல்கள் துல்லியமாக நடந்ததாக கூறும் படங்களையும் ராயல் தாய் ராணுவம் வெளியிட்டது. இப்போது நீங்கள் திரையில் பார்க்கும் புகைப்படங்களை தான் ராயல் தாய் ராணுவம் வெளியிட்டது. இதிலிருந்து அந்த இலக்குகள் எவை என்பதை தெளிவாக கூற முடியவில்லை. கம்போடியா தமது ராணுவ தலைமையகங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. மாறாக கம்போடியாவின் பிரியாவிகார் மாகாணத்தில் உள்ள பழங்கால பிரியாவிகார் கோவிலுக்கு அருகில் உள்ள சாலையில் தாய் ஜெட் விமானங்கள் குண்டுகளை வீசியதாக கம்போடிய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. தாய்லாந்து இப்பகுதியில் அமெரிக்காவின் முக்கிய நட்பு நாடு. கம்போடியாவுக்கு எதிராக அமெரிக்க தயாரிப்பு F-16 விமானங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த வாஷிங்டன் ஒப்புதல் அளித்ததாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வந்துள்ளன. இது இப்போதைக்கு தெளிவாக தெரியவில்லை. ராயல் தாய் விமானப்படை RTAF F-16 விமானங்களின் படைப்பிரிவுகளை வைத்திருக்கிறது. இதில் 36 ஒற்றை இருக்கை F-16A விமானங்கள் மற்றும் 14 இரட்டை இருக்கை F-16B விமானங்கள் உள்ளன. அவை 4 தனித்தனி ஆர்டர்களின் கீழ் அமெரிக்காவால் வழங்கப்பட்டன. ராயல் தாய் விமானப்படை RTAF-இன் மிகவும் நவீனமான போர் விமானங்கள் அதன் 11 கிரிப்பன் விமானங்கள். இவற்றை விட RTAF சுமார் 31 ஒற்றை இருக்கை F-5E மற்றும் 3 இரட்டை இருக்கை F-5F டைகர் 2 ஜெட் விமானங்களையும் இயக்குகிறது. ராயல் தாய் ராணுவம் முதன்முறையாக உக்ரைனில் தயாரிக்கப்பட்ட T-84 ராணுவ ஓப்லாட் டேங்களை போரில் ஈடுபடுத்தியுள்ளது என்று உறுதிப்படுத்தப்படாத அறிக்கைகள் உள்ளன. உள்ளூர் ஊடகங்கள் மற்றும் பாதுகாப்பு பார்வையாளர்கள் டேங்கர்கள் எல்லைகளுக்கு அருகிலுள்ள கம்போடிய நிலைகளை தாக்க பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்தனர். ஒரு முன்னணி தாய் ராணுவ வலைப்பதிவர் இணையத்தில் வெளியிட்ட பதிவில் ஓப்லாட் குதிரைப்படை இப்போது போரில் நுழைந்துள்ளது. இன்று பிற்பகல் ராயல் தாய் ராணுவம் கம்போடியாவின் ராணுவ தளம் பிராவிகானில் கம்போடிய படைகள் மீது தாக்குதல் நடத்த ஓப்லாட் ராணுவ டேங்களை நிலைநிறுத்தியது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. T-84 ஓப்லாட் என்பது சோவியத் கால T-80 ராணுவ டேங்களின் கணிசமாக மேம்படுத்தப்பட்ட ரகம். இது உக்ரைனில் உருவாக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டில் தாய்லாந்து 41 ராணுவ டேங்களை உக்ரைனிடமிருந்து வாங்கியது. மறுபக்கத்தில் கம்போடியா செக்கோஸ்லோவாக்கியாவில் தயாரிக்கப்பட்ட RM-70 பல்குலர் ராக்கெட் ஏவிகளை பயன்படுத்தி தாய்லாந்தில் உள்ள இலக்குகளை தாக்குகிறது. தாய்லாந்தின் சுகாதார அமைச்சர் சோம்செக் தெப்சுதினின் கூற்றுப்படி கம்போடிய படைகளின் பீரங்கி தாக்குதலில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். கொல்லப்பட்ட 12 பேரில் 11 பொதுமக்கள் மற்றும் ஒரு சிப்பாய் அடங்குவர். மேலும் 24 பொதுமக்கள் மற்றும் 7 ராணுவ துருப்புக்கள் காயமடைந்துள்ளனர் என்று அமைச்சர் கூறினார். தாய்லாந்தின் வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் கம்போடியா சமீப நாட்களில் தாய் ராணுவ துருப்புக்களை காயப்படுத்திய கண்ணிவெடிகளை வெடிக்க வைத்ததாகவும் நேற்று வியாழக்கிழமை தாய்லாந்து ராணுவ தளங்கள் மற்றும் பொதுமக்கள் பகுதிகளை தாக்கியதாகவும் குற்றம் சாட்டியது. நேற்று வியாழக்கிழமை தாய்லாந்து ராணுவ தளத்தின் மீது கம்போடியா கனரக பீரங்கிகளை பயன்படுத்தி தாக்கியதாகவும் நாள் முழுவதும் தாக்குதல்கள் தொடர்ந்ததாகவும் தாய்லாந்தின் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது.
மருத்துவமனை உட்பட தாய்லாந்து பொதுமக்கள் பகுதிகளையும் கம்போடிய தாக்குதல்கள் குறிவைத்தன. இதன் விளைவாக பொதுமக்கள் உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்பட்டன என்று அவர்களது அறிக்கை கூறுகிறது. தாய்லாந்தின் அதிகாரிகளின் கூற்றுப்படி உள்ளூர் நேரப்படி இன்று அதிகாலை நிலவரப்படி எல்லையில் குறைந்தது 6 பகுதிகளில் மோதல்கள் நடந்து வருகின்றன. கம்போடியா தாக்கிய இலக்குகளில் சிகாகெட் மாகாணத்தில் காந்தாரலக் மாவட்டத்தில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையமும் அடங்கும். அங்கு 6 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 10 பொதுமக்கள் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தின் சுரின் மாகாணத்தில் கப்சோங் மாவட்டத்தில் மேலும் 2 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் குறைந்தது 2 பொதுமக்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அர்த்தம் தாக்குதல்கள் ஒரே இடத்தில் நடக்கவில்லை. 800 கிலோமீட்டருக்கு மேல் நீளமுள்ள நில எல்லையில் வெவ்வேறு மாவட்டங்களில் தாக்குதல்கள் நடந்துள்ளன. தாய்லாந்தின் உபோன் ரட்சதானி மாகாணத்தில் நாம்யோன் மாவட்டத்தில் மேலும் ஒரு மரணம் பதிவாகியுள்ளது. அங்கு கம்போடிய துருப்புகள் எல்லை கடந்து தாய்லாந்து பிரதேசத்தில் செயல்படுவதை காட்டும் விதத்தில் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட சரிபார்க்கப்படாத காணொலி காட்சிகள் உள்ளன. தாய்லாந்து ராணுவம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் கம்போடிய தரப்பால் பொதுமக்கள் இலக்குகளுக்கு எதிரான இந்த வன்முறை செயல்களை ராயல் தாய் ராணுவம் கண்டிக்கின்றது. மனிதாபிமான கொள்கைகளை முழுமையாக மீறும் இந்த செயல்களிலிருந்து நமது இறையாண்மையையும் பொதுமக்களையும் பாதுகாக்க ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொடங்கியுள்ளோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கம்போடியா அதன் பங்குக்கு இந்த நிலைமைக்கு தாய்லாந்தை குற்றம் சாட்டியது. கம்போடிய வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் எமது நாடு அண்டை நாட்டால் துண்டாடப்படாத ராணுவ ஆக்கிரமிப்புக்கு ஆளாகி உள்ளது. தாய்லாந்தின் இந்த பொறுப்பற்ற மற்றும் விரோதமான செயலை கடுமையாக கண்டிக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளது. தாய்லாந்து அரசாங்கம் நெருக்கடியை கையாண்ட விதம் ஏற்கனவே சில விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக எல்லை பிரச்சனையை கையாள்வதில் விமர்சனம் எழுத்ததை தொடர்ந்து தாய்லாந்தின் பிரதமர் ஃபெடோங்டாங் ஷினவர்த்ரா இடைநீக்கம் செய்யப்பட்டார். இந்த மாத தொடக்கத்தில் முன்னாள் கம்போடிய பிரதமர் ஹன்செனுடன் நடந்த கலந்துரையாடலை தொடர்ந்து தாய்லாந்தின் அரசியலமைப்பு நீதிமன்றம் ஃபெடோங்டானை இடைநீக்கம் செய்தது. ஹன்சன் தனது குடும்ப நண்பர் என கூறி அவரை மாமா என்று வர்ணித்தார். அதே நேரத்தில் மூத்த தாய் ராணுவ தளபதியையும் அவர் விமர்சித்தார். சர்வதேச அமைப்புகளும் பிற நாடுகளும் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர அழைப்பு விடுத்துள்ளன. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமும் மோதல் குறித்து கவலை தெரிவித்தார். தாய்லாந்து மற்றும் கம்போடியாவை உள்ளடக்கிய தென்கிழக்கு ஆசிய கூட்டமைப்பு ஏசியன் அமைப்பின் தற்போதைய தலைவராக மலேசியா உள்ளது. நேற்று இரு நாடுகளின் தலைவர்களுடனும் பேசிய அன்வர் செய்தியாளர்களிடம் கூறிய போது அவர்களிடமிருந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய குறைந்தபட்ச விஷயம் என்னவென்றால் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட முயற்சிப்பதுதான் என்றார். இதுவரை தாய்லாந்து அரசாங்கம் தனது ராஜதந்திர உறவுகளை குறைத்து கம்போடியாவுக்கான தாய் தூதரை திரும்ப பெற்றுள்ளது. மேலும் கம்போடியா தாய்லாந்துக்கான அதன் தூதரை திரும்ப பெற வேண்டும் என்று கூறியுள்ளது. சர்வதேச சட்டம் மற்றும் கொள்கைகளின்படி கம்போடியா தனது ஆயுத தாக்குதலில் தொடர்ந்து ஈடுபட்டால் மற்றும் தாய்லாந்து இறையாண்மையை மீறினால் நமது தற்காப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த ராயல் தாய் அரசாங்கம் தயாராக உள்ளது என்று தாய்லாந்து அமைச்சு தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே வன்முறை அதிகரிக்கும் சாத்தியம் இருப்பதால் தற்போதைய மோதல் மத்திய பிராந்திய நாடுகளையும் ஈர்க்கும் ஆற்றலை வைத்திருக்கிறது. குறிப்பாக கம்போடியா நீண்ட காலமாக சீனாவின் நெருங்கிய கூட்டாளியாக இருந்து வருகிறது. பில்லியன் கணக்கான டாலர் சீன முதலீடுகளை பெற்று ஆயுதங்களுக்கான முதன்மை ஆதாரமாக சீனாவை நம்பியுள்ளது. மறுபுறம் கூட்டு விமான பயிற்சிகள் மற்றும் அதிகரித்த ஆயுத பரிமாற்றங்கள் உட்பட சீனா தாய்லாந்துடனும் ஆழமான ராணுவ ஒத்துழைப்புகளையும் தொடங்கியுள்ளது. இது அமெரிக்க தாய்லாந்து உறவுகளில் ஏற்பட்ட சில உராய்வுகளுக்கு ஒரு பிரதிபலிப்பாக குறிப்பாக 2006 மற்றும் 2014 ஆண்டு ஆட்சி கவிழ்ப்புகளுக்கு பின்னர் நிகழ்ந்துள்ளது. சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் குவா ஜியாகுன் கூறிய போது தற்போதைய மோதல்கள் குறித்து நாங்கள் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளோம். மேலும் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று நம்புகின்றோம். கம்போடியாவுடன் சீனாவுக்கு வரலாற்று ரீதியாக நெருங்கிய உறவுகள் இருந்த போதிலும் மோதல்களில் சீனா நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற நிலைப்பாட்டை எடுக்கும் என்று குவா மேலும் கூறினார். தற்போதைய மோதலில் சீனா இனமும் ஆழமாக ஈடுபடுகிறதா இல்லையா என்பது ஒரு பக்கம் இருக்க, இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் தீவிரம் அடைவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக உள்ளன. குறிப்பாக இரு தரப்பிலும் தேசியவாத உணர்வுகள் தொடர்ந்து எரியூட்டப்படுவதால் மோதலை தடுப்பது சுலபம் அல்ல.